உங்க 30ல நீங்க கிளாஸா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி தான் நீங்க சாரியை சூஸ் பண்ணணும். உங்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பேரண்ட் மாதிரி தான் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சாரி கட்டினதுல ஒரு ஷோக்காவோ இல்ல ட்ரெண்டுக்காவோ இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்க பர்சனாலிட்டியை வெளியே காட்டுற மாதிரி எலகண்டா இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேர் ஸ்கின் டோனா இருந்தீங்கன்னா 30 வயசுக்கு அப்புறம் உங்க ஸ்கின் டோன் லைட்டா ஒரு சேஞ்ச் இருக்கும். சோ சாரின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐவரி கலர்ல சிக்கன் காரி ஒர்க் வச்சு ஒரு டார்க் ஷேட்ல ஒரு மெரூன் மாதிரியோ இல்ல ஒரு ரெட் மாதிரியோ ஒரு கலர் கூட ஒரு கோல்டன் கலர் பார்டர் வச்சு ஒரு சாரி வேர் பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா பிரீமியமா ரிச்சா தெரிவிங்க. இன்னொரு நல்ல விஷயம் சொல்லட்டுங்களா, நீங்க சப்பியாவே இருந்தா கூட ஃபிட்டா தெரிவிங்க. மெயினா நீங்க ஃபேப்ரிக்க லைட் வெயிட்டடா அண்ட் காட்டன் சில்க் இந்த மாதிரி ஃபேப்ரிக் போனீங்கன்னா இன்னும் அழகாவும் ஃபிட்டாவும் தெரிவிங்க. இதே நீங்க ஒரு டஸ்கி ஸ்கின்னா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைட் வெயிட்டடான ஒரு ஜார்ஜெட் சாரி, அதுல மினிமல் பார்டர் இருக்க மாதிரி அண்ட் க்ளோஸ் நெக் இருக்க மாதிரி அண்ட் எல்போ ஸ்லீவ் வச்சு நீங்க போட்டு பாருங்க. இன்னும் ரொம்ப அழகாவும் உங்க கலருக்கு நல்ல மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு டிசைனா இருக்கும். இது போக இன்னும் உங்களை கிளாஸா காட்டுறதுக்கு நிறைய ஒரிஜினல் பியூர் ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்கு. நான் சொல்லட்டுமா, ஒரு டசர் ஆகட்டும் இல்ல லினன் ஆகட்டும் இல்ல மகேஸ்வரி சில்க் ஆகட்டும், இந்த மாதிரி பியூர் ஃபேப்ரிக்ல நீங்க கட்டுறீங்கன்னா இன்னும் ரொம்ப எலகண்டாவும் கிளாஸாவும் இருப்பீங்க. 30ல வந்துட்டீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. 30ல தான் உங்க அழகே ஒளிஞ்சிருக்கு.